ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரிவாச்சரணம். இன்றைக்கி மார்ச் 7ஆம் தேதி வியாழக்கிழமை. நம்ம சேனலில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மகாபெரிவாரோட சச்சரிதம் வாசிச்சிட்ருக்கோம். இன்றைக்கி அத்தியாயம் 5 வாசிக்க போகிறோம். அத்தியாயம் 5 மகாபெரிவா தரிசன அனுபவங்கள், பரமேஸ்வரனோட கிருபை. ஒரு விசேஷ நாள் அன்று காஞ்சி மடத்தில் பக்தர்கள் கூட்டம் நிறையவே இருந்தது. கூட்டம் மெதுவாக நகர்ந்தது. சலசலத்த நபர்கள் பெரியவாளை தரிசனம் பண்ண வேண்டிய முறை வந்தது. அந்த நபர்களில் முதல்ல நின்னவரை பார்த்த ஆச்சாரியா, நோக்கு சிவபுராணம் தெரியுமோ அப்படின்னு கேட்டார். ஏதோ படிச்சிருக்கேன் பெரியவா, கை கட்டி வாய் பொத்தி பவ்யமாக சொன்னார் அந்த ஆசாமி. அதிலிருந்து உன்னண்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? பெரியவா மன்னிக்கணும், எனக்கு புராணத்தில் பண்டித்தியம் எல்லாம் இல்லை, ஏதோ படிச்சிருக்கேன் ஆனால் என்று இழுத்தார் அவர். ஒரு சின்ன கேள்விதான், பரமேஸ்வரனோட ஸ்வரூபம் எப்படி இருக்கும்னு தெரியுமோ? அதை சொன்னால் போதும். மகேஸ்வரனோட வடிவங்களில் 3 பிரிவு இருக்குன்னு புராணம் சொல்கிறது. ரூபம், அரூபம், ரூபரூபம்னு தயங்கி சொன்னவரை தடுத்தார் பெரியவா. அவ்வளவு விவரம் எல்லாம் போக வேண்டாம். அவரோட ரூபத்தில் என்னவெல்லாம் இருக்கும், இதெல்லாம் நீ பார்த்த சித்திரங்களை நினைவுபடுத்தின்னு சொன்னாலே போதும், மென்மையாக சொன்னார் பெரியவா. சதாசிவனோட சிரசில் கங்கை இருக்கும், அவரோட கையில் அக்னி, இன்னொரு கையில் மான், மற்றொன்றில் மழு, அடுத்ததில் உடுக்கை, இப்படி எல்லாம் இருக்கும். இடையில் புலித்தோலை உடுத்திண்டு இருப்பார். ஒவ்வொன்றா பட்டியல் போட்டார் அந்த ஆசாமி. பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த பெரியவா, அவ்வளவுதானா, இன்னும் கொஞ்சம் யோசிச்சுப்பார் அப்படின்னா. ஒரு சில வினாடிகளுக்கு அப்புறம் அந்த ஆசாமி, பெரியவா சொல்ல மறந்துட்டேன், சர்ப்பம் அவரோட சரீரத்தில் பல இடங்களில் சுத்திண்டு இருக்கும். காலுக்கு கீழே அபஸ்மாரத்தை போட்டுன்னு மிதிச்சுண்டு இருப்பார். பேய், பிசாசு, பூதகணங்கள் எல்லாம் அவர் பக்கத்தில் சுத்திண்டு நின்றுண்டு இருக்கும். சொல்லி முடிச்சவரோட முகத்தில் ஏதோ 10 மார்க் கேள்விக்கு ஒரு வரி கூட விடாமல் பதில் எழுதிட்டு முழு மார்க் கிடைச்சிடும்னு நினச்சி சந்தோஷப்படுற பையன் மாதிரி பரமாச்சாரியா கேள்விக்கு தான் ரொம்ப சரியாக பதில் சொல்லிட்டோம் என்கிற ஒரு பூரிப்பு தெரிஞ்சது. ரொம்ப சரியாக சொன்னேன், இன்னொரு கேள்வி பாக்கி இருக்குது, அதுக்கும் பதிலே சொல்லிடு. நீ இப்போ சொன்னியே, பாம்பு, அக்னி, அபஸ்மாரம், பேய், பிசாசு, பூதகணம், இதெல்லாம் எதுக்காக வேண்டி சுவாமி தனக்கு பக்கத்தில் வச்சுட்டு இருக்கார்? ஆச்சாரியா கேட்டதும் அப்படியே திகைச்சு நின்னார் அந்த ஆசாமி. அப்படியே கையை கட்டிட்டு இறுக்கமாக நின்னார். ஒரு நிமிஷம் கழித்து ஆச்சாரியாலே அதுக்கான காரணத்தை சொல்ல தொடங்கினார். அரவம், அபஸ்மாரம், அக்னி, இப்படி எல்லாமே ஆபத்தானதுகள். சர்ப்பத்தை விட்டால் அது சகலரையும் கடிச்சு வச்சிடும். அக்னியை பற்றி சொல்லவே வேண்டாம், எல்லாம் பஸ்மம்தான். அபஸ்மாரங்கிறது ஒரு மாதிரி மயக்கத்தை உண்டு பண்ணி எழுந்திருக்க விடாமல் செஞ்சிடும். இன்னும் பேய், பிசாசு, பூதங்களை பற்றி சொல்லவே வேண்டாம், அதெல்லாம் சுதந்திரமாக விட்டால் எல்லோருக்கும் ஹிம்சை பண்ணிடும். அதனாலே தான் அதையெல்லாம் வெளியில் எங்கேயும் போக விடாமல் தனக்கு பக்கத்திலேயே வச்சுட்டு இருக்கார் பரமேஸ்வரன். இத்தனையும் தான் எங்கே போனாலும் கூடவே கூட்டிட்டு போகிறார். அதுகளோடத்தான் ஆடுறார், சஞ்சாரம் பண்ணுறார். சனகாதிகள் மாதிரியான முனிவர்கள் கூட எப்பவும் அவர் கூட இருக்கிறது இல்லை. ஆனால் துஷ்டர்களை எப்பவும் தன் கூடவே வச்சுண்டு கண்காணிச்சுண்டே இருக்கார். அப்படிப்பட்டவாளை வெளியில் விட்டுடாமல் தன்னண்டையே வச்சுக்கிறது தான் பரமேஸ்வரனோட கிருபை. புரிகிறதா? பெரிவாச்சரணம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரிவாச்சரணம்.